நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது மத்திய அரசின் புதிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம். வேலை நாட்கள் 125 உயர்வு, சராசரி ஊதியம் 327 ரூபாய் 40 காசாக உயர்வு என அரசு தகவல். புதிய கிராமப்புற வேலை திட்டத்தால் மாநில அரசுகளுக்கு நிதி சுமை 40% அதிகரிக்கும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சனம். ஆண்டில் 60 நாட்களுக்கு பணிகளை முடக்கி வைப்பது மக்கள் விரோத நடவடிக்கை என்றும் கருத்து. ஊரக வேலை திட்டத்தில் மாற்றம் தேவை என பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம். ஊதிய நிர்வாக செலவுகளை 100% ஒன்றிய அரசே ஏற்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் தாவேக தலைமையில் உருவானது புதிய கூட்டணி. முதல்வர் விஜய் தலைமையில் நடந்த கூட்டத்தில் காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக், மதிமுக தலைவர்கள் பங்கேற்பு. தாவேக ஆட்சி முழுமையாக 5 ஆண்டுகள் நீடிக்கும், நம்பிக்கையோடு இருங்கள். தோழமை கட்சிகள் கூட்டத்தில் தாவேக தலைவரும் முதல்வருமான விஜய் பேச்சு. லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை நிச்சயம் கொடுப்போம் என தோழமை கட்சிகள் கூட்டத்தில் பேசிய முதல்வர் விஜய், மதச்சார்பின்மையில் உறுதியாக இருப்போம், சமூக நீதி கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் உறுதி. கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர் ஒருவரை நியமனம் செய்ய தாவேக திட்டம். கூட்டணி பெயர் பற்றி அடுத்த கட்ட பேச்சில் முடிவு செய்யப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. கூட்டணிக்கான குறைந்தபட்ச செயல் திட்டம் குறித்து ஆலோசனையில் பேசினோம். மாணிக்கம் தாகூர், திருமாவளவன், காதர் மொய்தீன், வைகோ உள்ளிட்டோர் கூட்டாக பேட்டி. தாவேகா தலைமையிலான காங்கிரஸ், லீக், விசிகே பங்கெடுப்பெறுகின்ற ஒரு அரசை பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த அரசினுடைய கோஆர்டினேஷனை பற்றியும், இந்த அரசினுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கின்ற நிலையை பற்றியும், இந்த அரசுல தோழமையோடு இருக்கின்ற கட்சிகளை பற்றி பேசிட்டு இருக்கோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயுடன் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சந்திப்பு. பிடல் காஸ்ட்ரோ குறித்த புத்தகத்தை பரிசாக வழங்கிய இடதுசாரிகள். காவிரி பிரச்சினை குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்த வேண்டும் என இடதுசாரி தலைவர்கள் வலியுறுத்தல். காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்பவும், தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்யவும் முதல்வர் விஜயிடம் கோரிக்கை. தாவேகா அமைச்சரவையில் இடம்பெறவில்லை, வெளியிலிருந்தே ஆதரவு. முதல்வர் விஜயை சந்தித்த பிறகு தாவேகா தோழமை கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் விளக்கம். தாவேகா ஆட்சியை கவிழ்க்க செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் சதித்திட்டம் தீட்டியதாக எம்எல்ஏ இளையராஜா குற்றச்சாட்டு. தாவேகா ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்க ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு 35 கோடி ரூபாய் பேரம் பேசியதாகவும் புகார். ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக 3 பேர் கைது. ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு, திருச்சியைச் சேர்ந்த நரேஷ், சென்னையைச் சேர்ந்த தியாகராஜன் ஆகியோருக்கு 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். தாவேகாவை ஆட்சியிலிருந்து அகற்றும் முயற்சியில் ஈடுபட்டாரா செந்தில் பாலாஜி? செந்தில் பாலாஜி சொல்படியே பேரம் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறைக்கு அளிக்கப்பட்ட புகாரில் தகவல். தாவேகா ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில் திமுக ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வர ஸ்டாலின் முயற்சிப்பதாகவும் சாடல். கோடிகளை அடித்தவர்கள் அதிகாரம் இல்லாமல் துடிக்கிறார்கள். வெட்கக்கேடான செயலில் ஸ்டாலின், உதயநிதி ஈடுபடுவதாக நிர்மல்குமார் பாய்ச்சல்.
தாவேகாவின் குதிரை பேரத்தை மதிமுக பொதுச் செயலர் வைகோ ஒப்புக்கொண்டிருப்பதாக ஆளுநரிடம் திமுக புகார். உதயசூரியன் சின்னத்தில் வென்ற மதிமுகவின் 2 எம்எல்ஏக்களை பதவி விலக செய்ய முயற்சி எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு RS பாரதி கடிதம். முதல்வர் விஜயே நேரடியாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டுள்ளதாக திமுக குற்றச்சாட்டு. வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தல். குதிரை பேரம் பற்றி பேச திமுகவுக்கு அருகதை இல்லை என துரை வைகோ காட்டம். கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து 234 தொகுதிகளுக்கும் தலா 20 கோடி ரூபாய் திமுக செலவிட்டது என்றும் பேட்டி. திமுக ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சபட்சம் 20 கோடி செலவு பண்ணாங்க. 234 into 20 கூட்டணி கட்சிகள் உட்பட செலவு பண்ணாங்க. எத்தனாயிரம் கோடி, அத்தனாயிரம் கோடி எங்கிருந்து வந்த இந்த படம்? இவங்களா குதிரை பேரை பத்தி பேசுறது? அந்த கேள்வி வைக்கிறதுக்கு அருகதை இல்லாத இயக்கம் திமுக. திமுகவை மறுசீரமைப்பு செய்யவும் மறுகட்டுமானம் செய்யவும் அமைக்கப்பட்ட குழு. வியாழக்கிழமை குழு உறுப்பினர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். தாவேகாவில் இணைவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் முன்னாள் அதிமுக அமைச்சர் சி. விஜயபாஸ்கர். புதிய உத்வேகத்துடன் தாவேகாவில் அரசியல் பயணத்தை தொடங்குவதாகவும் கருத்து. சி. விஜயபாஸ்கரை தொடர்ந்து MR விஜயபாஸ்கரும் தாவேகாவில் இணைவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தனது அரசியல் பயணத்தை புதிய உத்வேகத்துடன் தொடர்வதாகவும் பதிவு. அதிமுகவில் இருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன் அறிவிப்பு. அதிமுக தலைமையுடன் இருப்பது சுயநல கூட்டம் என்றும் விமர்சனம். துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர். அதிமுக மகளிர் அணி ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி பேச்சு. அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் பங்கேற்கவில்லை. கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களாக அறிவிக்கப்பட்ட இருவரும் பங்கேற்காதது கவனம் பெறுகிறது. மாவட்ட செயலர் பதவி வழங்காததால் அதிருப்தியில் வேலுமணி தரப்பு. புதிதாக வழங்கப்பட்ட பதவிகள் வேண்டாம் என அதிமுக பொதுச் செயலர் கே. பழனிசாமிக்கு கடிதம். ஏற்கனவே வகித்த பதவிகளை கொடுக்காமல் தங்கள் விருப்பப்படி பதவிகள் கொடுத்ததாக பழனிசாமி மீது குற்றச்சாட்டு. கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களாக தொடர்வோம் என்றும் வேலுமணி தரப்பு அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமி எடுத்த தவறான முடிவுகளால் அதிமுகவுக்கு தொடர் தோல்விகள். 7 MLAக்கள் உட்பட நிர்வாகிகள் 9 பேர் குற்றச்சாட்டு. அதிமுக அமைப்புச் செயலர் பொறுப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் எஸ். வளர்மதி விடுவிப்பு. தாவேகாவில் இணையவிருப்பதாக கூறப்படும் நிலையில் எடப்பாடி கே. பழனிசாமி நடவடிக்கை. பொதுப்பணித்துறையில் இனி நேர்மை, வெளிப்படைத்தன்மையோடு டெண்டர் வெளியிடப்படும். தாவேகா அரசில் முறைகேடுகள் நடைபெறாது என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதி. கடந்த ஆட்சிகளில் பொதுப்பணித்துறையில் நடந்த ஊழல்கள் பற்றி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்கலாம். மின்னஞ்சல் முகவரியை வெளியிட்டார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி என இழந்த புகாரில் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் ஆஜர். கைது செய்யப்பட்ட இளஞ்செழியன் என்பவர் கொடுத்த தகவலின் பேரில் விசாரணை.
போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கவில்லை என திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். புகாருக்கு உள்ளான இளஞ்சொலியனுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் பேட்டி. அவர் வாங்கி தருவதாக சொன்ன வேலை என்பது போக்குவரத்து துறையில் உதவி பொறியாளர் பணி. அந்த பணிக்கு வேலை எடுப்பதற்கு அறிவிப்பே வழங்கப்படவில்லை. அப்படியே வேலை கிடைத்தாலும் அது டிஎன்பிஎஸ்சி மூலமாக எடுக்கின்ற பணி. எனவே இதற்கும் எனக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லை. என்னை அவர் எந்த விதத்திலும் சந்திக்கவில்லை என்பதை நான் தெளிவாக விசாரணையில் எடுத்துக் கூறியிருக்கிறேன். சிலரின் தூண்டுதலால் தன் மீது மோசடி புகார் கொடுக்கப்பட்டதாக திமுக மாவட்ட செயலர் சிற்றரசு விளக்கம். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 69 லட்சம் ரூபாய் மோசடி செய்த எழுந்த புகாருக்கு பதில். அன்னக்கிளி, 16 வயதினிலே உள்ளிட்ட 134 படங்களின் பாடல்களுக்கு இளையராஜா உரிமம் கோர முடியாது. இடைக்கால தடை விதித்தது டெல்லி உயர்நீதிமன்றம். அணுக்கனிம சுரங்க திட்டத்துக்கான ஒதுக்கீட்டு ஆணை நீட்டிப்புக்கு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி எதிர்ப்பு. ஆட்சிக்கு வரும் முன் நாசகார நச்சு திட்டம், தற்போது நன்மை பயக்கும் நலத்திட்டமா என தாவேக அரசுக்கு கேள்வி. அணுக்கனிம சுரங்க நில ஒதுக்கீட்டு ஆணையை காலாவதியாகும் கடைசி நாளன்று நீட்டித்தது ஏற்புடையதல்ல. தாவேக அரசின் இரட்டை நிலைப்பாடு தென் மாவட்ட மக்களுக்கு செய்யும் பெரும் துரோகம் என திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்க திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். தமிழக அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிராக அன்புமணி நடைபயணம். பிலிகுண்டுலு முதல் பூம்புகார் வரை நடைபயணமாக சென்று விவசாயிகளை சந்திக்கவும் திட்டம். திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் திமுக போலவே தாவேக அரசும் நடந்து கொண்டால் மக்கள் புறந்தள்ளுவார்கள். பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. நீங்க டிஎம்கே மாதிரியே டிவிகே நடக்க வேண்டும் என்றால் டிஎம்கே மக்கள் புறந்தள்ளினார்கள். அதே மாதிரி டிவிகே புறந்தள்ளணும்னு சண்முகமே வழிவகை செய்து கொடுக்கிறாரா என்று நான் முதலமைச்சர் விஜயிட்டை கேட்டுக்கொள்கிறேன். முன்ஜாமீன் கோரி திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் முறையீடு. இரண்டாயிரத்து 19ஆம் ஆண்டு இடைத்தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் அதிமுக எம்எல்ஏ ராஜவர்மன் வெற்றிக்கு எதிரான வழக்கு. திமுக வேட்பாளர் சீனிவாசன் திரும்பப் பெற்ற நிலையில் வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. தென்மேற்கு பருவமழையின் முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 3ஆம் தேதி உருவாகக்கூடும். தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் 3ஆம் தேதி கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆற்றில் குளித்தபோது திடீர் வெள்ளத்தில் சிக்கிய சுற்றுலா பயணிகள். ஆற்றின் நடுவே தவித்த சுற்றுலா பயணிகளை மீட்ட தீயணைப்புத்துறை. போதைப்
போதைப்பொருள் பயன்படுத்தியதாக எழுந்த புகாரில் அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்க கோரி தாம்பரத்தில் திமுகவினர் போராட்டம். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக 1000க்கும் மேற்பட்டோர் கைது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா கசிவால் மேலும் ஒரு பெண் உயிரிழப்பு. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 17ஆக அதிகரிப்பு. ஸ்ரீவைகுண்டம் தலைமை அஞ்சல் அலுவலக ஏடிஎம் இயந்திரத்தில் தமிழ் மொழி இல்லாததால் பொதுமக்கள் அவதி. பண பரிவர்த்தனைக்கு தமிழ் மொழியை இணைக்க வலியுறுத்தல். நெல்லை அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை ஆள்மாறாட்டம் செய்து அபகரிக்க முயற்சி. கோட்டாட்சியர் விசாரணையில் சிக்கிய 3 பேர் கைது. புதுக்கோட்டையில் சிறுமியை பின்தொடர்ந்து சென்று வம்பிழுத்ததை தட்டி கேட்ட தந்தையை கொலை செய்த வழக்கு. குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு. வேலூர் சத்துவாச்சாரியில் ஆவின் பால் பாக்கெட்டுகளில் லீக்கேஜ், எடை குறைவு புகார் எதிரொலி. ஆவின் பால் பண்ணையில் தாவேகா எம்எல்ஏ வினோத் கண்ணன் ஆய்வு. சென்னையில் கடந்த ஜூன் மாதம் மெட்ரோ ரயிலில் 96,75,000 பேர் பயணம். அதிகபட்சமாக ஜூன் 24ஆம் தேதி 3,77,000 பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல். தமிழகத்தில் பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. இந்த ஆண்டு 2,36,000 மாணவர்களுக்கு தரவரிசை எண் ஒதுக்கீடு. மாணவர்கள் 1,30,30,767, மாணவிகளின் எண்ணிக்கை 1,05,245, மூன்றாம் பாலினத்தவர் 5, மொத்த எண்ணிக்கை 2,36,017. ஜூலை 13ஆம் தேதி தொடங்குகிறது பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு. ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவிப்பு. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவு முறைகேடு தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் விளக்கம் கேட்பு. அறிக்கை வந்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விஸ்வநாதன் உறுதி. முதுகலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. வரும் 21ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தல். ஜூன் மாதத்தில் ஜிஎஸ்டி வரி வருவாய் 1,95,000 கோடியை தொட்டது. கடந்த ஆண்டு ஜூனில் வசூலான தொகையை விட 14% அதிகம். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 172 ரூபாய் குறைப்பு. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. தங்கம் விலை சவரனுக்கு 1,200 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 1,06,000 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 3 மாதங்களில் மட்டும் இந்தியாவில் சுமார் 50,000 கிலோ பழைய தங்க நகைகள் விற்பனை. முந்தைய ஆண்டை விட பழைய நகை விற்பனை 43% அதிகரிப்பு. கேரள மாநிலம் இடுக்கியில் 296 ஏக்கர் ஏலக்காய் மரங்கள் சட்டவிரோதமாக அழிப்பு. நிலச்சரிவு ஏற்படும் என நிபுணர்கள் எச்சரிக்கை. வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் ஓராண்டு நீட்டிப்பு.
வெளியுறவு கொள்கையில் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் முடிவெடுக்கப்பட்டதாக மத்திய அரசு அதிகாரிகள் தகவல். மூன்று நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தார் ஜப்பான் பிரதமர் சனே டக்காய்ச்சி. பொருளாதார உறவு, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகள் குறித்து பிரதமர் மோடியுடன் ஆலோசிக்க திட்டம். கேரளாவில் கடந்த 10 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த வனப்பரப்பு கணிசமாக அதிகரிப்பு. புலிகளின் எண்ணிக்கை உயர்வு, யானைகளின் எண்ணிக்கை சரிவு. மும்பையில் உள்ள நெடுஞ்சாலையில் ஆறு போல செல்லும் மழைநீர். பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. உத்தராகண்ட் மாநிலத்தில் தொடரும் கனமழையால் நிலச்சரிவு அபாயம். அபாய கட்டத்தை நோக்கி வேகமாக உயர்ந்து வரும் அலக்நந்தா ஆற்றின் நீர்மட்டம். கர்நாடக மாநிலம் மங்களூரு அருகே கனமழையால் நிலச்சரிவு. 2 சிறுமிகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழப்பு. 3 உயிருடன் மீட்பு. கானா நாட்டில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தத்தளிக்கும் தலைநகர் அக்ரா. வீடுகளை இழந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தவிப்பு. ருமேனியா நாட்டை தாக்கிய சக்தி வாய்ந்த சூறாவளி. கனமழை வெள்ளப்பெருக்கால் தத்தளிக்கும் நகரங்கள். அமெரிக்காவின் மத்திய மற்றும் மேற்கு மாகாணங்களை அச்சுறுத்தி வரும் காட்டுத்தீ. பல ஹெக்டேர் வனநிலங்கள் சேதமடைந்துள்ளதால் இயற்கை ஆர்வலர்கள் கவலை. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 105வது ஆண்டு நிறுவன தின விழா பெய்ஜிங்கில் கொண்டாட்டம். மூத்த கட்சி உறுப்பினர்களுக்கு பதக்கங்கள் அணிவித்து கௌரவித்தார் கட்சியின் பொதுச் செயலாளரும் சீன அதிபருமான ஷி ஜின்பிங். கத்தார் பரிசாக அளித்த மேம்படுத்தப்பட்ட ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் முதல் முறையாக பயணித்த டொனால்டு டிரம்ப். அதிபரின் அதிகாரப்பூர்வ விமானமாக மாறிய $400 மில்லியன் மதிப்பிலான போயிங் 747 விமானம். சட்டவிரோத குடியேற்றத்தை கண்டித்து தென்னாப்பிரிக்காவில் நாடு தழுவிய போராட்டம். அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி வன்முறையில் ஈடுபட்டதாக 900 பேர் கைது. புலம்பெயர்ந்தோர் குழந்தைகளுக்கான குடியுரிமை வெளிநாட்டினருக்கு சாதகமான தீர்ப்பு என ட்ரம்ப் விமர்சனம். அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்ற சட்டம் மூலம் மாற்றப்போவதாகவும் ட்ரம்ப் அறிவிப்பு. விண்வெளியில் சீனா, ஐரோப்பிய விண்வெளி நிறுவனங்கள் செயற்கைக்கோள் மூலம் ஆராய்ச்சி. சூரியனிலிருந்து வரும் வெப்பக்காற்று மற்றும் பூமியின் காந்தப்புலத்தை ஆய்வு செய்து விண்வெளியின் காலநிலையை கணிக்கும் பிரம்மாண்ட முயற்சி.
ஈக்வடாரை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது மெக்சிகோ. நாடெங்கும் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். ஈரான் கால்பந்து அணியை நெகிழ்ச்சியுடன் வழியனுப்பிய மெக்சிகோ ரசிகர்கள். மோசமான சூழலிலும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் லீக் சுற்றில் 3 போட்டிகளிலும் டிரா செய்து வெளியேறிய ஈரான் அணி